விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தலையில் பலத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு 3 நாட்களாகியும் எந்த சிகிச்சையும் அளிக்கவில்லை என அவரது குடும்பத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலம் அருகே முட்டியூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பாஸ்கர் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது சாலையில் இருந்த வேப்ப மரம் முறிந்து தலை மீது விழுந்துள்ளது. இதில் இரத்த காயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர் தையல் போட வேண்டும் என்றும் இரத்தம் கட்டியுள்ளதாகவும் கூறிய நிலையில் 3 நாட்களாகியும் மருத்துவர் வந்து பார்க்கவில்லை என்றும் சிகிச்சை முறையாக அளிக்காமல் இழுத்தடிப்பதாகவும் பாஸ்கரின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து புதுச்சேரி மருத்துவமனைக்கு பாஸ்கரை கொண்டு செல்வதாக அவரது குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தையல் மட்டும் போடலாம்பா அப்படின்னாங்க. காலையில் போடலான்னாங்க, அப்புறமா தான் மதியம் போடலான்னாங்க, அப்புறம் நைட்டு போடலான்றாங்க, அப்புறம் நாளைக்கு போடலான்றாங்க. தலை அப்படியே பயங்கரமாக வலிக்குது, என்னால் சாப்பிட முடியல. 3 நாள் ஆகுது, இன்னும் இது வரைக்கும் போடல தையல். கேட்டால் என்ன பண்ணுறாங்க, சீரடி பூசி நிற்கிறாங்க அவங்க மாட்டினேன். எப்பா இருப்பா, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். எனக்கு தலை இன்னும் உத்துது, அப்படியே இப்படி பத்தா தண்ணி ஒதுருது. அப்படியே டாக்டர்லாம் வந்துட்டாங்க எல்லாம், இன்னும் எதுவுமே செட் ஆகலை. எனக்கு 3 நாள் தலை நல்லா வீங்குதுண்ணா, விண்ணாட்டிக்குது. என் புள்ள ரொம்ப ரொம்ப தவிக்குது. என் பிள்ளைக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தால் இது இன்னும் ஆஸ்பத்திரி. ஒரு டாக்டர்கிட்ட வந்தால் என் புள்ளைய ஒரு ஊனப்பட்ட புள்ளைய பார்க்கணும். நடந்து ஒண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை. இது சாப்பிடாதான் நீங்கள் 3 நாளாக புள்ள அப்படியே கடுக்குது, பாந்தி எடுக்குது. அத்தை சொல்கிறேன், அதையும் நான் கட்டுக்க மாட்டுறாங்க. தலையை சுவாயிடுது, அதுவும் கட்டுக்க மாட்டுறாங்க. தனிக்க சேர்த்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை. அப்போ தலை வலிக்குதுன்னு சொல்ல அவர் என்னன்னு கண்டுக்கவும் மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் கேட்குறேன். இது புது ஆஸ்பத்திரி, எங்களுக்கு அந்த இடமும் தெரிய மாட்டேது. எங்களுக்கு லைட்டு போட கொசு கடிக்குது, படுத்து தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, எந்த ட்ரீட்மெண்ட் தர மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, இவ்வளோ வச்சுக்கணும் சொல்லி ஆண்டிக்கை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒண்டி என்ன பண்ண முடியும் சார்? ஒரு பிள்ளைய நான் இங்கேயே தனியாக வேறு விட்டு வந்து டாக்டர் உங்கள் டாக்டர் யாருன்னா கேட்டாலும் உங்கள் டாக்டர் வருவாங்க, அவங்க பார்த்துப்பேன். உங்கள் டாக்டர் வருவாங்க, அவங்க 1 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.